ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், வெல்கம் டு நிச்சு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சவுதி சீரீஸில் எங்கே வந்திருக்கோன்னா ஷபாப் அல் காலித் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். இது ஆக்சுவலாக ஒரு ஆப்கானிஸ்தான் ரெஸ்டாரண்ட். இங்கே ஃபுட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கேன். மறுபடியும் உங்களுக்கு நான் இதை ட்ரை பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க போகலாம். ப்ளஸ் இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். அவங்க கார்டு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் வந்து உங்களுக்கு இதே கார்டு உங்களுக்கு நான் பின் பண்ணுறேன். இப்போ வாங்க நம்ம ஆர்டர் பண்ணலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஹோட்டல் இதில் கூட உட்காந்து சாப்பிட்லாம். ஆனால் நம்ம ஆப்கானிஸ்தான் ஹோட்டல் வந்ததுனால நம்ம அரேபியன் ஸ்டைலில் சாப்பிடுவோம். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஊரில் இதே டேஸ்ட் கிடைக்குமான்றது தெரியல. ஆனால் நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே மாதிரி இல்லை உட்காந்து சாப்பிட போகிறோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ண சவாயா, அப்புறம் பார்பிக்யூ சிக்கன், அப்புறம் சட்னி இந்த சவாய் கூட வந்தது, அப்புறம் ஆனியன்ஸ், அப்புறம் ஒரு மிளகா, அப்புறம் கொஞ்சம் லெமன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போது டேஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலாக இந்த பார்பிக்யூ வந்து ஒயிட் ரைஸ்க்கு, இந்த பார்பிக்யூ வந்து இந்த ரெட் ரைஸ்க்கு, அப்புறம் இந்த சட்னி வந்து இந்த ஒயிட் ரைஸ்க்கு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப சூடாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஆவி பறக்க இருக்குது. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக மேக் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைஸ் ஈவனாக குக்காக இருக்குது. ஓ, ஸோ குட். ஒயிட் ரைஸ் ரொம்ப நல்லா இருக்குது. ரெட் ரைஸ் ஆவரேஜ். இப்போ சிக்கன் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சாரி, பார்பிக்யூ. ஒரு பெரிய பீஸாக வச்சு பார்ப்போம். ஓ, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, நம்ம இப்போ சட்னி இது கூட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சட்னி கொஞ்சம், ஒரு பீஸ் வெங்காயம், கொஞ்சம் சிக்கன் பீஸ், ஓ ஸோ குட். ஆக்சுவலாக இதில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்றது தெரியல. இந்த சட்னியில் தக்காளி, அப்புறம் சில்லிஸ் கொஞ்சம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் எப்படி இந்த லிக்விட் ஸ்டேஜில் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. அதுதான் அந்த சால்ட்டி டேஸ்ட்டில் இருக்குது. ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப தொல்லையாக இருக்குது இந்த ஹோட்டலில், ஏன்னு தெரியல. செகண்ட் ஷாட் அதே இதை நான் ட்ரை பண்ண போகிறேன். ஏன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. வித் த பிக் பீஸ் ஆஃப் சிக்கன். ஒரு பெரிய வெங்காய பீஸ். So good. இப்போ நம்ம ரெட் ரைஸையும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி பெரிய பீஸ்.
with little bit lemon. और पेरी पीस चिकन. அப்புறம் ஏதோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். Yeah, this one. That's it. இப்போ நம்ம ரெட் ரைஸை ட்ரை பண்ணி பார்க்குறோம் அதே ஸ்டைலில். Not so good. அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவல் கொடுக்கல, பட் ஸ்டில் ஆவரேஜ். அண்ட் தட்ஸ் இட் கைஸ். அப்புறம் நம்ம இப்போ டெசர்ட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். டெசர்ட் வந்து மறுபடி கண்டினியூ பண்ணுவோம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ண டெசர்ட் வந்துருச்சு. அதாவது குனாஃபா வந்துருச்சு. இது நியூட்டலா இல்லைன்னா சாக்லேட் குனாஃபான்னு சொல்லலாம். ஆக்சுவலாக இது கிறிஸ்பாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்ததை விட இது ஓகே கிறிஸ்பாக இருக்குது, ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது. இட் டேஸ்ட் குட். அது கிறிஸ்பி சவுண்ட் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். இட்ஸ் குட். ஆக்சுவலாக சாக்லேட் ஃப்ளேவர் சென்டர்லேயே இல்லைன்னா பாட்டம்லேயே இருக்குது. மேலே அந்த ரவை மாதிரி டெக்ஸ்சரில் இருக்குது. இதுதான் குனாஃபா. ஆக்சுவலாக இதுக்கு மேலே ஊற்றுறதுக்கு ஒரு சிரப் கொடுப்பாங்க. நம்மளுக்கு இங்கே கொடுக்கல, லாஸ்ட் டைமும் கொடுக்கல. பட் ஸ்டில் இட்ஸ் குட். And that's it for this video guys. Hope you like this video and see you in another interesting video. Until then, bye from Nishant Prabhakar and spread love, peace.